லக்னத்துல ராகு இருந்துட்டாலே, ஒரு ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருந்துட்டாலே, அவங்க மாற்று சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு ரூல் போட்டா இந்த ரூல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போணுமா? ஏன் இந்த ஸ்டெப்ப ஒமிட் பண்ணிட்டு கரெக்ட்டா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமே! அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணுவாங்க. அதாவது வேற விதமா திங்க் பண்ணக்கூடாது. திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் தான் லக்னத்துல ராகு இருக்கிறவங்க. எதையுமே ஒரு அட்வான்ஸ்டா யோசிக்கணும். ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிய உங்ககிட்ட குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கத்துக்குட்டியாட்டம் அந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணி முடிச்சுருவாங்க. லக்னத்துல இருக்க ராகு எப்படி அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்துலருந்து என்ன மாதிரியான பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அவங்கள்கிட்ட கரெக்ட்டான சொல்யூஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளிய வரதுக்கான சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? அட்வான்ஸ்டா திங்க் பண்றவங்க தான் லக்னத்தில் ராகு இருக்கிறவர்கள். அவங்க கூட செயல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட ஒரு வேலைய குடுக்குறோம் அப்டின்னா, அந்த வேலையில இருந்து வரக்கூடிய சொல்யூஷன் என்ன? அதோட ரிசல்ட் என்ன? அத எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போணும்? அப்படிங்கிறத அவங்க கச்சிதமா பண்ணி முடிப்பாங்க. லக்னத்தில் ராகு இருக்கிறவர்கள் மாற்று சிந்தனையாளர்கள். எதையுமே ஏற்றத்தாழ்வோடு பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி, இது நமக்கு சரியா இருக்குமான்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் லக்னத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள்.